போட்டோக்கு போஸ்ட் பண்ணிட்டானா ஓடிட்டா இருக்க பொண்ணு. கோழியெல்லாம் கொண்டு வரதை பஸ் விட்டுக்கிறாங்க. அட இங்க குன்னத்தில் திருவிழா இறங்கிறங்க. பொடிநடையா நடந்து போய் சேருப்போம். ஏங்க அவர் தான் ஏதோ திருவிழா இறங்குறேன்றாருல, ஏத்துக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாது சொல்ல விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாயை கொண்டாடுவேன். கோழியா நாயெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறியா? அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க காலங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏமா எங்க போவணும்? உன்னத்தான நான் எங்க போவணும்? ஏன்பா பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டு விசு மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும்? இந்த பஸ் எந்த ஊர்ல போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா? இந்த பஸ் எங்கெல்லாம் போகும் சொல்லுங்களேன் பிளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்க. அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாச்சு போக. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போகு. பூம்பாறை, ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா? 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போக, ஒத்தையாளுக்கெல்லாம் போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? அக்கா ரொம்ப சூப்பரா இருக்காங்களா? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன். நல்லா பாத்துக்காங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும். அங்க இருந்து சோத்து கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு? நம்ம பெரிய காடு தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி. அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும். அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும். அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல. அக்கா அவன் ட்ரவுசர் போட்டா வெக்கப்படுவான். ரைட் போலாம். என்ன செல்லதுற ஜோக்கரை கீழே போட்டு ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லத்துற பரமரைகளோட. அது சரி. மருது கடற்கோழி ஒண்ணு வரைச்சிட்டு வருது. ஏங்கண்ணா அவனி ஊருக்கு போஸ்ட் பாலம் இருக்குது. ஆமா சரியா சொன்ன மேடம். பஸ் விட்டு அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, 1/2 மணி நேரமா காத்து சும்மா கும்முன்னு மனமா இருந்துச்சு, அதை வச்சு சொன்னேன். ஆமா கண்ணு, ஊருக்குள்ள யார பாக்க போற? பரமசிவம். யாருன்னு பல்லாட்டி பரமசிவமா? அவனை பாக்க நீ தான் ஊருக்குள்ள போற. இப்படியா 2 கிலோ தாண்டி போனீங்கன்னா சுடுகாடு வர, அங்க போய் பாரு பல்லாட்டிக்கிட்டே படுத்து. புரியல? அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி அப்ப சாமசிவத்தை பாக்க போறேன். பரமசிவம் போய் சாமசிவமா? ஐ அம் ரேவதி. யூ குட் மீ ப்ளீஸ். ஏய் அம்மையோட சேசி பார்த்தா என்ற பேரை கேக்குற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லத்தர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா. இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன். போக போக தெரிஞ்சுக்குவா நான் யாருங்கிறத. பக்கனையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரே இடம் பார்த்தா குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கிட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற தலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? யாரும் பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லியாலுதான் சமகுறைன்னு சொல்லுவாங்க. நான் 2 குறைய 6 நான் வந்துட்டேன்ல. ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற நம்பி இந்த கரை மாடுகளை சீக்கிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு நாள் சோறு உட்கார்ந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கரை மாடுகள் உண்மையங்க நீயே சொல்லலாம். கறக்கிறது கரை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் வரும். சரி ஏன் கணக்கு
வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசலே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணக்கு ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கான்னு பாரி ஊருக்கார சொன்னால வர்க்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துட போற. அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆப்பிக்கிட்ட பாலூத்த போகும்போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு நிறுத்திட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போய். ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்ப ஆட்டமெல்லாம் அடுக்க வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டேர்த்து கூடு மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு நடி பேச்சு வாடாங்க. யோ என்ற அழக சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குற? இனிமே 1.5 கூட 1 நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். 1.5 கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாடு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாடு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுறது இங்கிலீஷ் பேசுற அப்படியே குறுக்காரை மறுக்காரை சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மெனி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா
எக்ஸலண்ட், அருமையா பாடுனீங்க. அட ஏனுங்க நீங்க வேற. அட வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க தான் குழந்தையா? நான் தானுங்க குழந்தை. ஆனா அந்த வாங்க போகன்ற சமாச்சாரம் வேண்டாமுங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போருமுங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க 10 பட்டியல வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி சும்மா பையன் வந்து பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்டாமுங்க. நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊரு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? 10 பட்டியிலும் வீசுற இதே காத்துதான் சிட்டிலையும் வீசுது, அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க, வாங்கி நேரத்துல வித்துட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே, கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்தியர்? ஊர்ல யாருக்காவது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானங்க போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க. போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க.